ஹே மயூரர்களே, நம்மளுடைய நியூ சீரியலான அபிப்ரக்யா நடித்த நாடகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நியூ சீரியல்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு நல்ல ஊரை தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த ஊரில் நல்ல கோலாகலமாக ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் நம்மளுடைய ஹீரோவான ரக்ஷித்தை வந்து நமக்கு காட்டுறாங்க. அவன் ஒரு டிராஃபிக்கில் அவனுடைய காரில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் அவனுடைய லிப்ஸ், அவன் பேசுகிறது அப்படி இப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ஹீரோயின் வந்து வீடை பூட்டுற மாதிரி, அதாவது அவளுடைய பேர் வந்து அப்பர்னா, அவளையுமே காமிச்சிட்ருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயின் நேம்ஸ் இதுவே இருக்கட்டுமா, இல்லைனா பழையபடி அபிப்ரக்யானே வைக்கலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய ஹீரோயினையுமே இங்கே காட்டுறாங்க. அங்கே செம்மையாக ஒரு வீட்டு தெருவில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போது இவள் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் தாண்டி வரும்போது யாரோ அவளுடைய கையை வந்து பிடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டியாக தான் இருக்கும். உடனே இவள் வந்துட்டு எங்கம்மா போகிற நல்லதுமா, இல்லை ஆண்டி ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு வரேன்றாளா, அதனால் அவள் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அங்கேருந்து சமாளித்து அனுப்பிட்டு இவள் வந்துட்டுருக்கா. அப்போது அதே டிராஃபிக்கில் தான் நம்மளுடைய ஹீரோவான ரக்ஷித்துமே மாட்டிகிட்டு இருப்பானா. உடனே இவளுடைய செருப்பு வந்து காலிலேருந்து கலந்தவொடனே அவனுடைய ஜன்னலில், அதாவது விண்டோவில் வந்து கை வச்சிருப்பான். இவனுமே அதே நேரத்தில் கை வச்சிருப்பான் அதே விண்டோவில். ஈவன் தான் நம்மளுடைய ஹீரோயினை பார்க்குறான், நம்ம அப்பர்ணா வந்து வெளியில் வந்து செப்பல்லாம் மாட்டிட்டு உடனே அரைகுறையாக பார்த்துட்டு இவளுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. யாரா அது நம்மளை பார்த்துட்டு பார்க்காதமே போயிட்டாளேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான்னா எந்திரிச்சு அப்போ தான் இந்த ஊரையே பார்க்குறோம். செம்ம கோலாகலமாக அங்கே எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. உடனே ஓ மேரேஜ் ஃபங்க்ஷனா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சும்மா இந்த ஓடும் ஓலையா அந்த மாதிரி ஒரு ட்ரக்கில் வந்து போய்கிட்டு இருக்கான். வர வழியில் பூரா நல்ல ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் வம்பெழுத்துட்டு அந்த மாதிரி வரும்போதே நம்மளோட ஹீரோயினை கையையுமே ஒரு தட்டு தட்டிடுறா. அப்பர்ணா கையை. அப்பர்ணா என்னன்னா திட்டிகிட்டு இருக்கா, பொம்பளைங்களை உரசுறதுக்குனே வருவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோலையுமே ஏறி அவள் எங்கே போகிறான்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறா. ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில்வேல போகும்போது அங்கே யாரோ இவளை வந்து பின்தொடர்ற மாதிரியே இவளுக்கு தோணும். யாருன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே ஐயோ யாரும் நம்மளை பின்தொடர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அந்த இடத்துல இருந்து ஓடி போவா. ஓடி போகும்போது ட்ரெயினுமே அங்கே மிஸ் ஆகிருக்கும். பின்னால் தொடர்ந்து வந்துட்டு இருப்பான் அந்த மர்ம நபருமே. இவளும் எப்படியாவது ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சிடலான்னு பார்த்தா இவ பின்னால் அவனுமே ஓடி வந்துட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவான ரக்ஷித் வந்துட்டு கையை கொடுக்குறான், வாங்கன்ட்டு. இவளுமே பார்த்துட்டு ஓடி வந்து அவனுடைய கையை எப்படியாவது பிடிச்சிடணும்னு ஓடி வந்து கையை ஒரு வழியாக பிடிச்சிட்டு ஒரு வழியாக ட்ரெயின்லையுமே அவங்க ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஐ கான்டாக்டில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு படார்னு அவள் அங்கேருந்து மாறிடுறா. அந்த மர்மனவர் என்ன பண்ணுறான்னா, இந்த தடவை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். உடனே பார்த்துட்டு இவ வந்து போவாளா. அப்போ உடனே தூக்கி விட்டனே, தேங்க்ஸ்லாம் கிடையாது அப்படின்னோடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து தான் இங்கேருந்து படபடன்னு போய் சீட்டுக்கு போவா. இவன் எவ்வளோ எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போவானா. இங்கே இந்த ஊரா, நானும் ஒரு ஊருக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிப்பாங்க. ஆனால் இவ எதையுமே கண்டுக்காமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்டெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே அப்படின்னா, எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதான் இப்போ தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் போய் உட்காந்துருவா. இவளுக்கு எதிர்த்த மாதிரியே அவனும் வந்து உட்காந்துருவான். இவளுக்கு அது பிடிக்கவே செய்யாது. உடனே இவனுடைய ஃபோனில் வந்து நெட்வொர்க் இருக்காதா. உடனே எங்க ஒரு வைஃபை ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவள் ஃபோனை ஆன் பண்ணுவாள். அந்நேரம் பார்த்து யாரோ ஃபோன் அடிப்பாங்களா. இவளுக்குமே பயம் வந்துடும். உடனே அந்த ஃபோனை வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தாக்கல கீழேயே போட்டுருவா. உடனே அவனுமே என்னங்க ஆச்சு, ஒரு வைஃபை கேட்டதுக்காக இப்படி ஃபோனை தூக்கி போடுறீங்க, எனக்கு உங்கள் வைஃபையே வேணாம் போங்க அப்படின்ற மாதிரி திட்டினோன்னே இவளுமே உடனே ஃபோனையுமே பவர் ஆஃப் பண்ணி வச்சிடறா. இவனுமே ஒரு வைஃபை கேட்டதுக்கு இப்படி பண்ணுறீங்களாச்சே, நல்ல ஊருன்னு நினச்சேன், இந்த ஊர் மக்களையெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவனுமே ஒரு வழியாக வைஃபை வந்துருச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறான். அந்நேரம் பார்த்து இவளுக்குமே வயிறு வலி ரொம்ப இருக்குது, ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் இவளுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு இடத்துல போகும்போது ரொம்ப அப்படி தலை சுற்றி கீழே விழுற மாதிரி போவோம். நம்ம ஹீரோ தான் அந்நேரம் பார்த்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, அதனால் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி அவன்கிட்ட இருந்து அப்படியே தள்ளி போகிறா. தள்ளி போனதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி டல் ஆகிட்டீங்க திடீர் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை போய் திறக்க போவா. இங்கே என்னடா பாத்ரூம் திறக்காது. உடனே இவனுமே வந்துட்டு சும்மா என்ன மாதிரி பேசிகிட்டே வருவானா. அப்போ உடனே இவன் வந்து பார்ப்பான், இவன் எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பா, நப்கின் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறத பார்த்த ஹீரோ நம்ம ரக்ஷித் வந்துட்டு உடனே என்ன பண்ணிடுவானா ஆர்டர் போட்டுருவான். ஆர்டர் போட்ட நப்கினுமே நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துடுமா. உடனே இவன் போய் அதை பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அந்நேரம் பார்த்து டெலிவரி வந்து போலீஸ்காரன் வந்து டெலிவரி பாய் பிடிச்சிருவான். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி
போய் வாங்கலான்னு வாங்கிடுவான். ஆனால் அவனுடைய ட்ரெயினுமே அங்கே மிஸ் ஆகிடும். இவன் படப்படன்னு ஓடி போய் ஏங்க ட்ரெயின் நிறுத்துங்கன்னு கத்துவான். இது நம்ம பஸ்ஸு மாதிரி. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு கை தெரியும். நம்மளுடைய அப்பர்னா தான் கையை வந்து காட்டுவா. உடனே நம்மளுடைய ரக்ஷித்துமே எப்படியாவது போய் கையை பிடிச்சிட்டு அப்பள அவ ஓடின மாதிரி இப்போ இவன் ஓடி போய் ஒரு வழியாக அவள் கையையுமே பிடிச்சி அந்த ட்ரெயினுக்குள்ளேயுமே ஏறிடுறான். ஏறினதுக்கப்புறமா இப்போ இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இவளுமே எதுக்கு இறங்கி போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே இவளுமே வந்துட்டு சொல்கிறான் உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கையுமே அவள் கையில் வந்து கொடுக்குறான். உடனே வந்துட்டு எனக்கு எதுக்கு இந்த பேக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு ஓடுவாளா. உடனே பிடிங்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நாப்கின் இருக்கும். இவளுமே அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியும் நீங்கள் போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு பரவாயில்ல ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்களே, முகத்தை பார்த்தோன்னே நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறானே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட இவன் வந்துட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் உடனே காலையில் ஆயிடுமா, நல்லா தூங்கி எழுந்துச்சி உட்காந்துருப்பா. பார்த்தா எதிரில் அவன் இருக்க மாட்டான். உடனே அவனுடைய பேனா மட்டும் ஒரு பேனா வந்து இருக்கும். அவன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுப்பா. அவனுக்குள்ளதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் மேலே நடந்து போய்கிட்டு இருப்பானா. இவனை வந்து எப்படியா கூப்பிட்றலாம் இவன் வந்து கத்தி கூப்பிடுவானா. அவன் நிற்க மாட்டான் இல்லையா. நிற்காம அவன் நேராக போய் ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு நான் இதில் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அவனுடைய பிஏ எல்லாரும் பார்த்துட்டு என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கும்போது அதில் ஏறி உட்காந்துருக்கீங்க, யோ காரை விட இதுதான் மைலேஜ் கூட, நான் வந்துக்கிறேன், நீ முதல்ல காரில் வா, யார் ஸ்பீடாக ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவளுமே ஒரு வீட்டு வாசல் முன்னால் வந்து நின்றுட்டு ரொம்ப தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கா போகவா வேண்டாமான்ட்டு. அந்நேரம் அங்கே நான் வந்தால் வாக்கிங் போகிற ஆன்டிஸ்லாம் பார்த்துட்டு எம்மா நீயா அப்புறம்னா எவ்வளோ நாளாச்சு ஒன்று பார்த்து இப்போ தான் உனக்கு வர டைம் கிடச்சிச்சா அப்படின்னா ஆமாம் வேலையாக இருந்தேன் அதான் வரவே இல்லை, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவளுமே அந்த வீட்டுக்குள்ளே போகவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு இவ லவ் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவை விட்டு தான் இவ போயிட்டு இப்போ தான் அவங்க அப்பா அம்மாவை திரும்ப பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அதனால தான் அவள் வந்து கண் கலங்கி எழுதின லெட்டர்ஸ் ஓல்டு மெமரிஸ் எல்லாமே இவளுக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இவ போய்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்து அவனுடைய ஞாபகம் வருது. யாரு நம்மளுடைய ரக்ஷித்தோட ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இவளுமே சிரிச்சிட்டு சரி எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். see you for the tomorrow episode. மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹீரோ ஹீரோயின் நேம் மாற்றலாமா இதுவே இருக்கட்டுமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.